வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் முள்முருங்கை இலையில் எப்படி தோசை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முள்முருங்கை தோசையை நிறைய வகைகளை செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் 200 கிராம் டம்ளரில் கோபுர அளவுக்கு இட்லியை சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது அப்படியே ஊறட்டும். இப்போ முள்முருங்கை எடுத்திருக்கேன். இதுதான் முள்முருங்கையில் இதனுடைய நரம்பெல்லாம் எடுத்துட்டு பகுதியை மட்டும்தான் நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிறோம். நீங்கள் இந்த முள்முருங்கையில் எந்த வகையான உணவாக செஞ்சாலும் சரி, இதை இந்த மாதிரி சுத்தப்படுத்திக்கோங்க. இதை ஒரு தடவை கழுவிட்டேன். இப்போ நான் 4 பேருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முள்முருங்கையில் வர மாதிரி சேர்த்துட்டேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த இலையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. திரும்பவும் இதனுடைய 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக உப்பு. இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு இதை ஒரு கிண்ணத்துக்கும் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு இது சூடான பிறகு நம்ம தோசை ஊற்றுற மாதிரி இதை ஊற்றி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ இதை ஊற்றிட்டு இதை சுற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெயை விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் வேகும். இப்போ ஊற்றியாச்சு, மூடியும் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த மூடியை எடுத்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. இப்போ சூப்பரான சுவையான முள்முருங்கை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதிக சத்துக்கள் இருந்தது. மாதத்திற்கு ஒரு தடவையாவது இதை சேர்த்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.